வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குதிரைவாலி அரிசியை யூஸ் பண்ணி நம்ம வந்து தோசை செய்ய போகிறோம். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தோசை பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிறு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்ல ஒரு 4லேருந்து 5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச குதிரைவாலி அரிசி, துவரம்பருப்பு, உளுந்து, பச்சைப்பயிறு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா வந்து ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து குறைஞ்சது வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். தண்ணியை வந்து வச்சு ஊற வச்சுருவோம் நம்ம. இப்போ இந்த குதிரைவாலியை ஊற வச்சு நம்ம வந்து 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே வந்து ஊறி வந்துருச்சு. இதை நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வந்து நைஸாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். மாவை நம்ம வந்து அரைச்சி வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருவோம். இது குறைஞ்சது வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு செஞ்சோம் அப்படின்னா அதோட முழு சத்துமே நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்காக இப்போ மாவை நல்லா வந்து கரைச்சிட்டு இதை வந்து புளிக்க வச்சிடலாம். இந்த தோசை மாவை நான் வந்து நைட்டே வந்து அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து காலையில் வந்து தோசை ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் நல்லா புளிச்சு ரெடியாகி வந்துருச்சு. உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா தண்ணியும் சேர்த்து நீங்கள் வந்து கலந்துட்டு நம்ம வந்து தோசைக்கல்லை வச்சு தோசையை வந்து ஊற்றிடலாம். இப்போ தோசைக்கல் நல்லாவே வந்து காஞ்சி வந்துருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து விருப்பமோ அந்த மாதிரி கிறிஸ்பியாக வேணும்னா நைஸாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம ஊத்தாப்ப மாதிரி கூட நம்ம வந்து ஊற்றி கூட செஞ்சுக்கலாம் நம்ம. இந்த தோசைக்கு நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து எண்ணெயை வந்து சேர்க்குறேன். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் மூடியை போட்டு வேக வைக்கல அப்படின்னா 2 பக்கமும் திருப்பி போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம மூடியை வச்சு வேக வச்சோன்னா மறுபக்கம் வந்து நம்ம வந்து திருப்பி போட்டு எடுக்க தேவையில்லை. அப்படியே வந்து நல்லாவே நம்ம வந்து ரெடியாகி வந்துடும். இப்போ எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இந்த தோசை பண்ணுறதுக்கு நம்ம வந்து குதிரைவாலி அரிசி கூட நம்ம வந்து அரிசி எதுவுமே நம்ம வந்து சேர்க்கவில்லை. வெறும் குதிரைவாலியை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா வந்து இது கூட வந்து தோசையிலே நம்ம வந்து கேரட்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை கூட நம்ம தேங்காய் சட்னி, கார சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.